ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் உங்கள் சாராக்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாராங்க எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் நாம் இன்றைக்கி டீச்சர் மாமா எஃப்எஃபோட பார்ட் 13 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் தென் புதுசாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அண்ட் தென் எக்ஸ்ட்ரா எப்படிலாம் எஃப்எஃப் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? சரி வாங்க ஸ்ட்ரெயிட் எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் இதோட முடித்தோம் அப்படின்னா, லியா யாரை கிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, யோனும் ஜங்குக் டேலாம் ஷாக் ஆனாங்கன்னு சொன்னோம். அதோட முடித்தோம். ஆப்ஷன்லாம் கொடுத்து நான் தான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் தான் ட்ரெண்டிங்கில் இல்லை. நீங்கள் எல்லாமே ரொம்ப உஷாராக இருக்கீங்க செல்லக்குட்டீஸ். ஆப்ஷனே தேவையில்லை, டேரெக்டாக யாருன்னு சொல்லுங்கள், என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாலே நீங்கள் கரெக்டாக சொல்லியிருப்பீங்க. எஸ், எல்லா செல்லக்குட்டீஸ் சொன்னதுமே கரெக்டு தான். எல்லோரும் ஒரே ஆப்ஷன் தான் சொன்னீங்க. சாரை யோன் கிஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. உடனே எல்லோரும் செம்ம ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. முக்கியமாக நம்ம யோனுக்கு தான் செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம பிளான் போட்டது ஒன்று, இவன் என்னடா திடீர்னு எப்படி இப்படி மாற்றி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோன் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட வேறு தானே சொன்னேன், ஜிகேவை கிஸ் பண்ண சொல்லுவேன்னு பார்த்தா என்ன போய் கிஸ் பண்ண சொல்கிறேன், என்ன விளையாடுறியா? பட் லியா குசு குசுன்னு பேசாமல் எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி சொன்னதாம்மா, நீ தானே சொன்ன பெட்டுனா பெட்டு பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு, நான் என்னோட பெட்டை சொல்லிட்டேன், இப்போ நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சத்தமாக எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜிகியூ என்ன விளையாடுறீங்களா, விளையாண்ட வரைக்கும் போதும், எல்லாம் கிளாஸ்க்கு கிளம்புங்க, டைம் ஆச்சுன்னு சொல்கிறாரு. பட்டு லியா அதெல்லாம் முடியாது சார், அவள் தானே பெட்டு கட்டினா பண்ணி தான் ஆகணும்னு சொன்னால, இதுவே நான் தோத்திருந்து என்னை யாராவது கிஸ் பண்ண சொல்லியிருந்தா அவள் என்ன பண்ணியிருப்பா, கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருப்பாள், பண்ணாமல் அவள் விட்டுருப்பாளா? அப்படி இருக்கும்போது இது பெட்டு, அவள் பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக யோன் டேசாரை கிஸ் பண்ணி தான் ஆகணும், என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்களும் ஆமாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ டீவும் லியா என்ன விளையாடுறியா, அவள் கேமுக்காக ஏதோ விளையாட்டாக சொன்னதை போய் சார் அவள் விளையாட்டாலாம் சொல்லலை, அது என்ன அவளுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா, அதெல்லாம் முடியாது சார், அவள் பண்ணி தான் ஆகணும், நீங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு தானே கேம் விளையாண்டீங்க, ஸோ பண்ணி தான் ஆகணும், லியா விளையாடாத கிளம்பலான்னு சொன்னேன். பட் யோன் எதுவுமே பேசாமல் இருப்பாங்க. என்ன யோன் பார்த்துட்டு நிற்கிறேன், முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி டேவும் சொல்கிறாரு. பட் யோன் முடியாதுன்னு சொல்லுவாங்க, இறங்கி பேசுவாங்கன்னு பார்த்தா அப்பயும் செம்ம போல்டா, இப்போ என்னடி உனக்கு கிஸ் தானே பண்ணணும், இப்போ பண்ணுறேன், உன் கண்ணு முன்னாடியே எல்லாத்து முன்னாடியும் பண்ணுறேன், ஓகேவா, பெட்டு தான், நான் சொன்ன மாதிரி கிஸ்ஸும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். என்ன விளையாடுறியா யோன், இதெல்லாம் தப்பு யோன், அவள் எதுவும் விளையாட்டா சொல்கிறா, சார் நான் விளையாடலை சார் அப்படின்னு லியாவும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லவே யோன் செம்ம க்ளோஸ்அப்பில் டேக்கிட்ட போகிறாங்க. யோன் தள்ளி நில்லு, கிட்ட வராத, யோன் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுதா பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி கோவப்படுறாரு. உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோன் டேவை கிஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. செம்ம பக்கத்தில் வேணாம் யோன் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஜஸ்ட்டு கிஸ் அவ்வளோதானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன் காட்டுறீங்க, அமைதியாக நின்னீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும், நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போகலாம், இல்லை அப்படின்னா இவ்வளோகளும் விட மாட்டாங்க, நில்லுங்க. யோன் என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ்அப்பில் யோனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்கிறாரு. யோன் விளையாடாத, இது சீரியஸான மேட்ரு, உனக்கு புரியுதா இல்லையா, உன் பேரே டைம் மேட்ச் ஆயிரும்டி, எனக்கு நல்லாவே புரியுது, அப்புறம் எப்படி இதை பண்ணுறதுக்கு ஒத்துக்கிற நீ, வேறு வழி இல்லை, நான் தானே பெட்டு போட்டேன், அப்போ நான் பண்ணி தானே ஆகணும், நான் மட்டும் இப்போ இதை பண்ணலை அப்படின்னா என்னை எல்லோரும் கோலேன்னு நினைப்பாங்க, இதை நீ பண்ணினா உன்னை கேவலமாக பார்ப்பாங்கடி, ஏண்டி உயிரை வாங்குற நீ, இது ஜஸ்ட்டு கீஸ் அவ்வளோதான், அதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன் காட்டிகிட்டு இருக்கப்ப, நீ ஒழுங்காக நில்லு, ஓவராக பண்ணாது என்ன. யோன் உனக்கு வேணால் இது ஜஸ்ட்டு கிஸ்ஸாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி இல்லடி, இதான் என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ், எனக்குன்னு சில கட்டுப்பாடு வரமுறையெல்லாம் இருக்குது, புரியுதா, நான் யாரை கிஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது, அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட்டை டீச்சராக கிஸ் பண்ணுறது எவ்வளோ தப்பு தெரியுமா உனக்கு, அதுவும் இல்லாமல் எனக்கு மனசுக்கு பிடிச்ச என்னோடய லவ்வருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு கிஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன், அப்படி இருக்கும்போது ஒன்றா என்னால் கிஸ் பண்ண முடியாது யோன், ஏன் உனக்கு மட்டும்தான் இருக்கா, வேறு யாருக்கும் இல்லையா, எங்களுக்குலாம் இருக்கக்கூடாதா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நானே வேறு வழி இல்லாமல் தான் கொடுக்குறேன், பேசாமல் நின்னா உனக்கும் மரியாதை எனக்கும் மரியாதை, டக்குன்னு வேலை முடிஞ்சுன்னு சொல்கிறேன்ல, ஏன்டா என்னை புரிஞ்சுக்க மாட்டேற நீ, அவங்க இப்படி குசுன்னு பேசவே இல்லையா, என்ன 2 பேர் பேசிகிட்டே இருக்கீங்க, எப்போ தான் கொடுக்க போகிறீங்க, கிளாஸ்க்கு டைம் ஆகுது,
இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். குடுத்துட்டு போய் தொலையணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம க்ளோஸ்அப்பில் கிஸ் குடுக்குற மாரி போறாங்களாம். டே வந்து வேணாம் யோன் ப்ளீஸ் யோன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சடனாக யோன் வந்து கண்டிப்பாக அவன் மூவ் ஆயிடுவான்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. 2 கையால் டேவோட கன்னத்தை வந்து பிடிச்சிக்கிறாங்க. இங்கே ஜிகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தலையை பிச்சுக்கிற மாதிரி டென்ஷனில் வந்து ஐயோ சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஜிகேக்கு. யோன் வேணாம் ப்ளீஸ் யோன், கண்ணை மூடுறான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொன்னதும் டே வந்து வேறு வழி இல்லாமல் கண்ணை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இங்கே எல்லாருமே கிஸ் கிஸ் கிஸ்ன்னு அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. அங்கே சிவாவும் மீனாவும் ஜோ போச்சு பாவம் யோன் மாட்டிக்கிட்டா, அவள் போட்ட பிளானில் அவளே மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி தான் பாவமாக பார்த்துட்டு இருப்பாங்க. யோனும் கண்ணை மூடிக்கிட்டு எப்படியாவது டக்குன்னு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு க்ளோஸ் அப்பில் போகும்போது லியா செம்ம ஆர்வமாக பார்த்துட்ருப்பாங்க எல்லாருமே. என்ன இங்கே இவ்வளோ கூட்டம், என்ன நடக்குதுங்க, யாரும் கிளாஸுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் கரெக்டாக சவுண்ட் கேட்டுரும். எஸ், அது வந்து பிரின்சிபல் சார் தான். உடனே டக்குன்னு யோனை பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு டே. யோனும் இந்த பக்கம் வந்துடுவாங்க. எல்லாருமே அங்கங்கே மூவ் ஆயிடுவாங்க. லியாவுக்கு சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிஸ் கொடுக்க மாட்டாங்க. என்ன ஜேகி சார் இங்கே என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கிளாஸ்க்கு போகாமல் எல்லாரும்? இல்லை சார், சும்மா கேம் தான் விளையாண்டோம், நாங்கள் இன்னைக்கு கிளாஸ்க்கு போயிடுறோம், எல்லாம் கிளாஸ்க்கு போங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கிளாஸ்க்கு போகிறாங்க. இவனுக்கு செம்ம டென்ஷன் கோவம். நேராக கிளாஸ்க்கு போயிட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க, அமைதியாக உட்காந்துருப்பாங்க. மானம் மரியாதை எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவம். ஆனால் அதை வெளியே காட்டிக்காமல் அடக்கிட்டு உட்காந்துருப்பாங்க யோன். 2-3 பீரியட் முடிஞ்சு இன்டர்வல் வரும்ல, அது வரைக்கும் யோன் யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. மீனாவும் சிவாவும் கூட பேசலாங்கிற மாதிரி போவாங்க. பட் அவள் கோவமாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும், அதனால எதுவுமே வாயை திறக்க மாட்டாங்க. இன்டர்வல் டைம் யோன் வந்து டேபிளில் தலை வச்சு தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் லியாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யோனை கிண்டல் பண்ணுற மாதிரி, இன்னைக்கு பார்த்தியா யோன் செம்மையாக பல்பு வாங்கிட்டால, சே அந்த கிஸ்ஸை மட்டும் அடிச்சிருந்தா செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் கடைசி டைமில் பிரின்சிபல் வந்து சொதப்பி விட்டுட்டாரு. ஆனால் அப்படி இருந்தாலும் யோனோட மானக்கப்பில் ஏறினது தான். வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் அவள் தோக்குறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயே இன்னொரு பொண்ணு அவள் காதில் விழுந்துற போகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. விழுந்தா விழுகட்டும், உண்மை தானே, அவனும் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது. நம்ம யோன் காதில் விழுந்துரும். செம்மையாக கோவம் வரும் யோனுக்கு. வேகமாக சடனாக அடிக்கிற மாதிரி எந்திரிப்பாங்க கோவத்தோட. பட் அந்த டைமில் எதுவுமே பேச மாட்டாங்க. கிளாஸ் ரூமை விட்டு போயிடலான்னு அவங்கள முறைச்சி பார்த்துட்டு வெளியே வராங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்களா, போகிற வழியெல்லாம் எல்லாருமே யோனை தான் கிண்டலாக பார்க்குற மாதிரியே யோனுக்கு தோணும். அவங்க பேசுகிறாங்களோ பேசலையோ, பட் யோனை தான் கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ பாரு தோத்துட்டா, எல்லாத்துக்கு முன்னாடியும் அசிங்கப்பட்டுட்டா அப்படின்னு யோனை கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரியே யோனுக்கு தோணும். எல்லாரும் நிறுத்துறீங்களா அப்படின்னு கத்தணும் போல இருக்கும் யோனுக்கு. அந்த டைமில் தான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. லியா வந்து கிளாஸ் ரூமில் இல்லை, லியாவோட ஃப்ரெண்டு தான் இவனை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. லியாவும் ஒரு பையனும் சிரித்து பேசிக்கிட்டு அது ஒரு ரூம்லேருந்து வெளியே வர்றதை பார்ப்பாங்க. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, கேம் விளையாடையில் ஜங்குக்கு வந்து ஒரு பையன்கிட்ட என்னமோ பேசுவார் தண்ணி குடிக்க போகும்போது அப்படின்னு சொல்லியிருப்போம்ல, அந்த பையன்தான். அந்த பையன்கிட்ட தான் லியா பேசி சிரிச்சிட்டு வருவாங்க. அப்போ இவனும் யோசிப்பாங்க, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும் யோனுக்கு, ஜங்குக்கு வந்து அந்த பையன்கிட்ட பேசினது. இவன் என்ன லியா கிட்ட பேசிட்டு போகிறான், அதுவும் 2 பேரும் தனியார் ரூம்லேருந்து வர்றாங்க அப்படின்னு யோசிக்கும் போதே யோனுக்கு புரிஞ்சிடும். அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜேகே தான். அவன்தான் நான் என்னோடய பிளான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருக்கான். இந்த பையன்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கான், அதனால தான் லியாவும் நம்ம பிளானை மாற்றிருக்கா. அவன் சொன்னால் இவன் மாற்றிடுவாளா இவளை அப்படின்னு சொல்லிட்டு லியா கிட்ட சண்டை போடுறதுக்கு யோன் வந்து வேகமாக போகிறாங்க. அந்த டைமில் மீனாவும் சிவா வந்துடுவாங்க. யோன் அப்படின்னு வந்து கையை பிடிச்சிக்கிறாங்க. எங்கே போகிற நீ, கையை விடுங்க 2 பேரும், இன்னைக்கு நானும் அவளான்னு பார்த்துட்றேன், என்னையே மாட்டி விட்டுட்டால இருக்கு அவளுக்கு இன்னைக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. வேணா யோன், எல்லாரும் நம்மளையே பார்க்குறாங்க யோன், இன்னைக்கு ஏதாவது பண்ண அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை பெருசாயிரும் யோன், வேணா யோன் அப்படின்னு சொல்லிட்டு யோனை போக விட மாட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்கிறேன்ல, வேணான்னு சொல்கிறேன்ல ப்ளீஸ் யோன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு எதுவுமே நீ பண்ண வேணாம், இன்னொரு நாள் நம்ம வச்சு செஞ்சுக்கலாம் ப்ளீஸ் யோன், ஏதோ பெரிய பிளான்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல அதை வச்சு பார்த்துக்கலாம் யோன், இப்போ வேணா யோன் வா யோன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. யோனும் அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்க சொன்ன மாதிரி போயிடுறாங்க. ஸ்கூலும் முடிஞ்சிருச்சு, எப்பயும் போல் யோன் வீட்டுக்கும் போயிட்டாங்க. இப்போ டே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு போகிறாரு. போகும்போது யோனோட அம்மா வாசலில் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்காங்க.
என்னக்கா இங்க எதுக்கு நின்றுட்டு இருக்க? அதுவும் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டே இருக்க, ரொம்ப டென்ஷனா இருக்க, பதட்டமா இருக்க, என்னாச்சு? டிட்டி ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? இதுக்குள்ள இவ்வளோ லேட்டா வர்ற? ஃபோன் பண்ணியா? எத்தனை டைம் நான் உனக்கு கால் பண்ணேன் தெரியுமா? ஏன்டா ஃபோன் அட்டன் பண்ணல? அவளை வந்து பாரு, அவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. யாரு? யோனா என்ன பண்ணா? அவன் எதுக்கு கால் பண்ண ஃபர்ஸ்ட்? அப்போதான் மொபைல் எடுத்து பார்ப்பாரு, கிட்டத்தட்ட 50 மிஸ்டு கால் இருக்கும். ஐயோ இத்தனை டைம் கால் பண்ணியாக்கா, சாரிக்கா, என் மொபைல் சைலண்ட்ல இருந்துச்சு, நான் பார்க்கவே இல்லை. டேய் அதை விடுடா, அதான் நீ வந்துட்டல, அவளை வந்து பாருடா. ஏன்டா அவள் இப்படி பண்ணுறா? அவளுக்கு என்னடா ஆச்சு? ஸ்கூலில் என்னடா நடந்துச்சு டே? ஸ்கூலில் அப்படின்னு சொன்னதுமே டேவுக்கு ஞாபகம் வருது காலையில் நடந்தது. அவள் என்னக்கா பண்ணா? வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வேகமாக வர்றாரு. உள்ளே போய் பார்த்தா வீடே அலங்கோலமாக கிடக்குது. சேர்லேருந்து சோஃபாலேருந்து பூந்தொட்டியை போட்டு உடைக்கிறதுன்னு செம்மையாக உடச்சி வச்சுருக்காங்க யோன் ஹாலில். பத்தாதுக்கு இப்போ யோன் ஹாலில் இல்லை, ரூமில் கதவு சாத்தியிருக்காங்க. என்னக்கா இப்படி பண்ணி வச்சுருக்காவ? அதாண்டா சொல்கிறேன், வந்ததுலேருந்து அவள் என்கிட்ட எதையுமே சொல்லலை, தூக்கி எல்லாத்தையும் போட்டு உடச்சி வெறிய வந்தவளாட்ட ஆடிட்டு இருக்கா. நானும் என்னடி ஆச்சு, ஏண்டி இப்படி பண்ணுறேன்னு எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன். எந்த பதிலுமே என்கிட்ட சொல்லலை. என்கிட்ட கோவப்பட்டுட்டு உள்ளே போய் கதவை சாத்தினவ தான். இது வரைக்கும் வெளியே வரவே இல்லைடா. நானும் எவ்வளோ தூரம் கதவை தட்டி பார்த்துட்டேன், கத்தி பார்த்துட்டேன், அழுதும் பார்த்துட்டேன். ஆனால் அவள் வெளியவே வரமாட்டாடா, எதுவுமே பேச மாட்டாடா. என்னடா ஆச்சுட்டே அங்கே? அக்கா நீ பயப்படாத, ஒன்றும் நடக்கலங்க அப்படி எதுவும். அப்புறம் ஏன்டா அவள் இப்படி பண்ணுறா? இது வரைக்கும் இல்லாத கோவம் இன்னைக்கு அவகிட்ட பார்த்தேன்டா. வெறி வந்தவளாட்ட ஆடுறாடா. அவளை என்னடா பண்ணுறது? இப்போ வெளியே கூப்பிட்டா கூட வரமாட்றாடா. சாப்பிட்ற டைமிங்கே முடிஞ்சிச்சு, நானும் கூப்பிட்டு பாட்டேன், வரமாட்றா. நீயாவது கூப்பிடுட்டே. சரிக்கா விடு விடு, நீ டென்ஷன் ஆகாத. அவள் ஏதோ கோவத்தில் இருப்பா, அவ்வளோதான். வழக்கமாக அவள் கோவப்படுறது தானே. நான் கூப்பிட்றேன், நீ டென்ஷன் ஆகாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் டோரை தட்டுறாரு. யோன் யோன் என்ன பண்ணுற உள்ள? வெளியே வா. அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. யோன் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க நீ? முதல்ல வெளியே வா. பட் யோன்கிட்ட வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அக்கா நீ போய் சாப்பாட்டுக்கு எல்லா வேலையும் பாரு, எடுத்து வை, நான் வரேன், அவளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாரு. இல்லைடா அவள் வெளியே வரட்டும், அவள் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறேன். அக்கா நான் தான் சொல்கிறேன்ல கூட்டிகிட்டு வரேன்னு, நீ போன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காரணம் இருக்குன்னு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. யோன் அம்மா போயிட்டாங்க, கதவை தர. எதா இருந்தாலும் பேசிக்கலாண்டி, காலையில் நடந்ததுக்கு அப்படி பண்ணிகிட்டு இருக்க நீ? கொஞ்சமாவது உனக்குலாம் அறிவு இருக்கா? இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே நீ தானே. பிளானிங்கெல்லாம் நீ போட்டுட்டு மாட்டினதும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கியா? அங்கே தான் அப்படி பண்ணுற அப்படின்னா வீட்லேயும் ஏண்டி நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிற? ஒழுங்காக கதவை தர. உன்னால் அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. தேவையில்லாத சீன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காத. நீ மட்டும் இப்போ கதவை திறக்கலைன்னா நானே கதவை உடச்சிட்டு உள்ளே வந்துடுவேன் பார்த்துக்கோ. அப்பயும் இவன்கிட்ட வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. ஒன்னே டே வந்து டோர் பக்கத்தில் போய் பேசுகிறாரு குசு குசுன்னு, அக்கா கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீ தானடி சொன்ன மார்னிங் இது ஜஸ்ட்டு கிஸ் தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டன்னு கேட்ட? அதே தான் நானும் கேட்குறேன். அது வந்து ஒரு ஜஸ்ட்டு கிஸ் தானே, அதுவும் நடக்கலைல்ல, நீ கொடுக்கவே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கடி இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்க? என்னமோ உன் மான மரியாதை, ஏன் உன் கற்பே போன மாதிரி ஓவராக சீன் போட்டுட்ருக்க? நியாயமாக பார்த்தா நீ பண்ணுறதெல்லாம் பார்த்து நான் தாண்டி கோவப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் நானே அமைதியாக இருக்கேன், நீ என்னடி ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க? யோன் போதும், என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. உண்மையாகவே கதவை உடச்சிட்டு உள்ளே வந்துடுவேன். ஓவராக பண்ணிகிட்டு இருக்காத, கதவை தரேன்னு சொன்னேன். பட் யோன்கிட்ட வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரலையா? டே இதெல்லாம் வேலைக்காது, நம்ம கதவையே உடைச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக வந்து கதை உடைக்கிறதுக்கு எப்படி ஓடுவாங்க அந்த மாதிரி செம்ம ஃபோர்ஸாக யோன் கண்டிப்பாக வரேன், உடைக்க போகிறேன்னு சொல்லிகிட்டே வந்து டோரை வந்து உடைக்கிறதுக்கு போகிறாரு. டோரை போய் கரெக்டாக வந்து டச் பண்ணும்போது யோன் சடனாக டோரை திறந்துருவாங்க. திறந்தது மட்டும் இல்லை, டே ஃபோர்ஸாக தானே வந்திருப்பாரு. அதே ஃபோர்ஸில் டேவோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து டோரை க்ளோஸ் பண்ணி வாலில் பின் பண்ணிடுவாங்க யோன். பின் பண்ணது மட்டும் இல்லாமல் சட்டனாக லிப் டு லிப் கிஸ்ஸும் வந்து டேக்கு கொடுத்துருவாங்க. டேக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். ஃபோர்ஸாக சடனாக கண்ணை மூடி கிஸ் கொடுத்துட்டு விட்டுட்டு யோன் திரும்பிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இங்கே டே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணுறதுக்கே கொஞ்ச நேரம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் சடனாக கிஸ் கொடுத்ததை நினச்சி அப்படியே கீழே உட்காருவாங்களே, வாயை பொழந்துட்டு ஒரு ஆச்சரியமாக குழப்பத்தில், அந்த மாதிரி கீழே செவுத்துலேருந்து அப்படியே பின் பண்ணி சரிஞ்சிக்கிட்டே வந்து கீழே உட்காராரு டே. இங்கே யோன் என்னடா ஓவராக பேசுகிற? நானும் போனால் போதுன்னு பொறுமையாக இருக்கேன், என் கோவத்தை தூண்டுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கல நீ. என்ன ஜஸ்ட் கிஸ்? ஆமாம் நான் சொன்னேன் தான் ஜஸ்ட் கிஸ்னு, இதுவும் ஜஸ்ட் கிஸ் தான், அக்செப்ட் பண்ணிக்கோ.
என்ன சொன்ன என் மனைவி அதுவும் என் ஃபஸ்ட்டு நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு தான் கிஸ் கொடுப்பேன்னு சொன்னல, இப்போ அந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸை நான் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுவ நீ? இன்னமும் கற்பே போன மாதிரி சீன் போடுற அப்படின்னு சொன்னல. ஆமாண்டா, என் கற்பே போன மாதிரி தான். கிட்டத்தட்ட என் மானமும் கற்பும் எனக்கு ஒன்று தான். கற்பு போயிருந்தா கூட போனால் போகுது, போய் தொலையிட்டோன்னு விட்டுருப்பேன். ஆனால் என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என்னோடய கௌரவம் எல்லாமே போச்சு. எல்லாத்துக்கு முன்னாடி நான் எப்படி கூனி குறுகி அசிங்கப்பட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை பார்த்தாலே வாயை கூட ஏன் முன்னாடி கூட வர்றதுக்கு பயப்படுறவளுகள்லாம் இன்றைக்கி என் மூஞ்சி முன்னாடியே கிண்டல் பண்ணி பேசுகிறாளுங்க. எனக்கு அந்த டைமே எல்லாத்தையும் அடித்து சாவடிக்கணும் போல் கோவம் வருது. அங்கே அவளுகெல்லாம் வெறுப்பேற்றுறது பத்தாவதுன்னு இங்கே வந்து நீயும் என்னை வெறுப்பேற்றுறல. நானே அதை மறக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதையே சொல்லி சொல்லி வேற காட்டுறாள் நீ. இதெல்லாம் திரும்பி நின்று அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காங்க. பட் டே சைட்லேருந்து எந்த பதிலுமே வரல இதுக்கு எல்லாத்துக்குமே. என்னடா நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், எதுவுமே பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லி டேர்ன் பண்ணி பார்த்தா அங்கே டே வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாரு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு, டே என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க டே அப்படின்னு சொல்லிலாம் கூப்பிடுறாங்க. பட் டே கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. கரெக்டாக அந்த டைமில் அவங்க அம்மா வருவாங்க. டே டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உடனே யோன் டக்குன்னு வெளியே போயிடுவாங்க கதவை சாத்திட்டு. என்னம்மா என்னடி ஆச்சு இவ்வளோ மணி நேரம், ஏன்டி இப்படிலாம் பண்ண? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா, ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணுற? எதுக்கடி கதவை சாத்திட்டு கூப்பிட திறக்காமையே இருந்த? அதெல்லாம் விடு. அம்மா எதுக்கு கூப்பிட்ட நீ? இல்லடி உன்னை சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு வந்தான், அதான் கூப்பிட்டேன். ஓ சாப்பிட்றதுக்கு? ஆமாம் எனக்கு பசிக்குது, வா வந்து சாப்பாடு போடு. இல்லடி தம்பியும் வரட்டும், தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் தான் அவன் வருவான், வா போகலான்னு சொல்கிறேன்ல. இல்லடி அவன் பசி தாங்க மாட்டான், வந்ததே லேட்டு, அதான் மா அவன் சாப்பிட்டான்னு சொல்கிறேன்ல. நான் சாப்பாடே இன்னும் அவனுக்கு கொடுக்கலடி, உன்னை கூட்டிகிட்டு வரேன்னு தான் வந்தான், அப்புறம் எப்படி நீ சாப்பிட்ருப்பான்? நான் சொல்கிறேன்ல அவன் சாப்பிட்டான், இப்போதைக்கு அவன் வரமாட்டான், வா போகலான்னு சொன்னேன். இருந்தாலும் மனசு கேட்காம டி தம்பி அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்றாங்க. ஆமாம் அவனுக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா, அவன் ஆல்ரெடி சாப்பிட்டான். அது இல்லாமல் நீ இன்னைக்கு என்ன கற்றுனாலும் அவன் வரமாட்டான், நீ வான்னு சொன்னேன். எனக்கு பசிக்குதுன்னு சொன்னான், வரப்போறியா இல்லையா நீ அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க அக்காவும், அதாவது டேவோட அக்காவும் திரும்பி பார்ப்பாங்க, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ மணி நேரம் இவங்க கதவை சாத்தி உட்காந்துதான், இப்போ என்ன இவன் போய் ரூம்குள்ளே கதவை சாத்தி உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஏதோ நடக்குதுன்னு புரியும், ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இங்கே டே ரூம்குள்ளே அமைதியாகவே உட்காந்துருப்பாரா. அந்த டைமில் கரெக்டாக டேக்கு ஃபோன் வரும். எஸ் நம்ம ஜிக்கே தான் கால் பண்ணுவார். பட் டே வந்து ஃபோன் அட்டன் பண்ண மாட்டார், கட் பண்ணி விட்டுருவார். ஜேகே திங்க் பண்ணுவார், என்ன இவன் கால் கட் பண்ணுறான், ஏதாவது பிரச்சனையா, அவள் ஏதாவது சொன்னாலா, என்ன பண்ணியிருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிறத கேட்கலாங்கிறதுக்காக தான் கூப்பிட்ருப்பார் ஜேகே. பட் டே கட் பண்ணதுமே ஜேகேக்கு புரிஞ்சிடும், ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பா போல், அதான் அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், சரி நாளைக்கு ஸ்கூலுக்கு வரட்டும், எதாக இருந்தாலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவார். அதுக்கப்புறம் டே வந்து அவர் ரூமுக்கு போவார். யோன் ரூமில் தானே இருக்கார், அங்கேருந்து எழுந்திரிச்சு அவர் ரூமுக்கு போவார். அதை வந்து கரெக்டாக யோனோட அம்மா பார்த்துருவாங்க. டே தம்பி சாப்பிட வாடா டே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களா. பட் டே எதுவுமே சொல்லாமல் காதுலேயே வாங்காமல் அவர் ரூமுக்கு போய் கதவை சாத்திடுவார். இங்கே யோன் திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க டேவை. நான் தான் சொல்கிறேன்ல அவன் வரமாட்டான்னு, அவன் காதுலேயே விழுகாதுன்னு சொல்லிட்டேன், மறுபடியும் எதுக்கு அவனை நீ கூப்பிட்டுட்டு இருக்க, இங்கே சாப்பாடு போடு, குழம்பூத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. யோனோட அம்மாவும் எதுவுமே சொல்லாமல் அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே உள்ளே போன டே கம்முன்னு பெட்டில் படுத்து தூங்கிடுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் யோனை போய் எழுப்புறாங்க அவங்க அம்மா. யோன் எந்திரிடி, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுடி, இன்னும் கிளம்பாம என்னடி பண்ணிட்டு இருக்க, எந்திரி யோன். அம்மா நான் ஸ்கூல் போகலன்னு சொல்கிறேன்ல. என்னது ஏன்டி ஸ்கூலுக்கு போகல? எனக்கு போக பிடிக்கல, போகல. இப்போ என்ன உனக்கு? நீயும் போகல அவனும் போகல, நேற்றுலேருந்து 2 பேருமே சரியில்லை, ஏன்டி 2 பேருமே ஸ்கூல் போகல ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோன் வந்து எந்திரிச்சு உட்காடுறாங்க. அவனும் ஸ்கூலுக்கு போகலையா? ஏன் போகல? அவனுக்கு ஏதோ ஃபீவர் ஆண்டி, அதான் போகல. ஓ சாருக்கு 1 கிஸ்லேயே ஃபீவர் வந்துச்சோ? என்ன யோன்? ஒன்றும் இல்லைம்மா. சரி நீ எங்கே ரெடியாகி நின்றுட்டுருக்க? நான் நேற்றே சொல்லலான்னு இருந்தேன்டி, நீ பண்ண ஆர்ப்பாட்டத்தில் சொல்லவே இல்லை. நாளான்னைக்கு அப்பாவோட க்ளோஸ் ரிலேஷனோட பொண்ணுக்கு கல்யாணம், அதனால் நான் போயே ஆகணும் யோன். நான் போயிட்டு வர்றதுக்கு 2 நாள் ஆகும், அது வரைக்கும் பார்த்துக்கோ ஓகேவா? என்னது 2 நாளா? என்ன விளையாடுறியா? நீ போயிட்டா இங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்கிறது? அது இல்லாமல் யார் எனக்கு சமைச்சு போடுறது? நீ எங்கேயும் போவேனா, இங்கேயே இரு. என்னடி விளையாண்டுட்டு இருக்கியா நீ? க்ளோஸ் ரிலேஷனோட கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கேன், நியாயமாக பார்த்தா குடும்பத்தோடு போகணும். சரி உங்கள் அப்பா இல்லை, நம்மளாவது போவோம், நீயும் ஸ்கூல் போகிற, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி பார்த்தா ரொம்ப ஓரம் பேசிகிட்டு இருக்க. நான் போயே தீர்வண்டி, ஒழுங்கா எல்லாத்தையும் பார்த்துக்கோ, வேணுங்கிறத சமைச்சிக்கோ
சரி விடு, நீ போனா என்ன, அவன் தான் இருக்கான்ல, அவன் சமைச்சு தருவான், நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கே உடம்பு சரியில்லை, அவனையும் சேர்த்து நீ தான் பார்த்துக்கணும். அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் சமைச்சு கொடு, ஓகேவா? என்னது, நான் சமைச்சு கொடுக்கணுமா? என்ன விளையாடுறியா? நான்லாம் அவனை பார்த்துக்க முடியாது. நீ இருந்து பார்த்தா பாரு, இல்லை அப்படின்னா உன் தொம்பியை உன் கையோடையோ கூட்டிகிட்டு போயிடு. என்னாலலாம் யாருக்கும் சமைச்சு கொடுக்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. ஓ அப்படியா? சரிம்மா, நீ ஒன்றும் அவனை பார்க்க வேணாம், அவனே பார்த்துப்பான். நீ உன்னை பார்த்துக்கோ, உனக்கு அவனை சமைச்சு கொடுக்க மாட்டான். நான் அவன்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். உனக்கு இவ்வளோ திமிரு இருந்தால் உன்னை பற்றி எனக்கு எவ்வளோ திமிருடி இருக்கும். நீ பார்த்தா பாரு, பார்க்காம இருடி. நீ ஸ்கூல் போனாப்போ போகாமையும் இரு. ஆனால் நான் கல்யாணத்துக்கு அப்படி தான் போவேன். என் தம்பியும் உனக்கு சமைச்சு கொடுக்க மாட்டான். நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. மா என்ன விளையாண்டுட்டு நீ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பட் இவனோட அம்மா எதையுமே கண்டுக்காமல் ஆல்ரெடி ரெடியாக தானே இருப்பாங்க. பேக் எடுத்துட்டு என்ன பண்ணுவியோ பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதோட இந்த பாட்டை நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஆல்.